இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க கழுத்துல நான் கட்டின தாலி அம்மனோட தாலி, அது செம்ம ஸ்ட்ராங்கு. அது சாமிக்கு செஞ்சது, இது ரொம்ப சின்னதா இருக்குது. உங்களுக்கு ஓகேவா அது? மேடம், கையில தான் வாங்கி பாருங்களேன். சொல்லுங்க துளசி, நீங்க ஓகேன்னு சொன்னாதான் வெற்றி அந்த தாலியை செலக்ட் பண்ணுவாரு. மேடம், நான் கையில வாங்கி பாருங்க. முடிங்க. ஓகே. ஓகேவா? கன்ஃபார்மா? மேடமுக்கே ஓகேனா அப்புறம் எனக்கு என்ன? நிச்சயமா உனக்கு ஓகேவாமா இது? ஓ, உனக்கு ஓகேவாப்பா? ஓகே சார். இத பில் 5 minutes வெயிட் பண்ணுங்க சார். இந்தாங்க மேடம். ஹலோ வெயிட்டிஸ், இங்க கொடுப்பா. இதாங்க சார். மேடம், நீங்க என்ன தொட்டு கும்பிடாம நினைக்கிறீங்க? நாங்கள் தொட்டு கும்பிட்டுக்கோங்க, கண்ணில் ஒத்திக்கோங்க. அவ்வளோதானா? ஓகே. பேக் பண்ணப்பா. சரி சார். நீங்க எதுக்கு வந்த? எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே புரியல. ஆனா இது வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு நீ எந்த ஒரு நல்லதும் பண்ணதில்ல. நீ பண்ண முதல் நல்ல காரியம் என் புள்ளைய விட்டு போனதும், இந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டதும் தான். என் புள்ள நல்லா இருக்கணும்னு உன் மனசுல எங்கேயாவது ஒரு ஓரமா எண்ணம் இருந்துச்சுன்னா, இந்த கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் பண்ணாத. அத மீறி நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணணும்னு நினைச்சேன்னு வெய்யே, என் வீட்டுக்காரரே இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காரு. அப்புறம் அவர் பவரை காட்ட வேண்டியதா இருக்கும். உன் மொத்த குடும்பமும் நிம்மதியே இல்லாம திரிவீங்க, பாத்துக்க. உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன். என்ன பாக்குற? உனக்கு பணம் ஏதாவது செட்டில்மெண்ட் வேணுமா? இல்ல உன் குடும்பத்துக்கு ஏதாவது பெருசா உதவி வேணுமான்னு சொல்லு, அவர்கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஓ, உண்மையாவா? சத்தியமா எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, இன்னும் 2 நாள் தான். இதே மாதிரி சைலண்டா இருந்தேன்னா இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ நாங்க யாரோ. சரி, கிளம்பு போ. வாமினா. என்ன முருகா, என்னடா என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு நீ அழற? என்னாச்சு? ஏன் அழற? ஏன் அழறா? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்களேன்னு வருத்தமா இருக்காமா? எல்லாம் சரியாயிடும்னு அழாத. உங்க அம்மா கிட்ட நாங்க எவ்வளவோ சொல்றோம், அவதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நீ அழாதடா செல்லும். பாவம், தகப்பனை இழந்த புள்ள. இவ வெற்றியதான் அப்பான்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. இப்ப அதுவும் போச்சு. இவளுக்காகவாவது அவ யோசிச்சிருக்கலாம்ல. அம்மா பாவம். வெற்றி அப்பா ஜெயிலுக்கு போனதுனால நானும் துளசி அம்மாவும் அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு எங்களை அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஐயோ, வெற்றி அப்பா வீட்ல ஒரு தாத்தா இருக்காங்கல்ல,
அவங்க கிட்ட துளசி அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இனிமே இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அக்கா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீ அமைதியா இருப்பியா? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவல்ல? என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக போராடுவல்ல? அதுதான்க்கா நான் இப்ப செய்ய போறேன். துளசி, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாமா? சொல்றத கேளுமா. இவ்ளோ விஷயம் பண்ணிட்டு அந்த அண்ணன் நம்ம கிட்ட எவ்வளவு நல்லவர் மாதிரி பேசியிருக்காரு. ஆனா பின்னாடி நயவஞ்சகமா இப்படி திட்டம் போட்டிருக்காரு. மா, அவர் குணமே அதுதான்மா. நாம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நீயும் சிவகாமி அம்மாவும் போகும்போது நானும் வந்திருந்தேனா அப்பவே கண்டுபிடிச்சிருப்பேன். நான் வராம போனது ரொம்ப தப்பா போச்சு. அக்கா, இப்ப நீ வர போறியா இல்லையா? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியுமாமா? அவரை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அஞ்சலி. அதுக்காக தானே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அவரை திரும்பவும் ஜெயிலுக்கு போக வச்சிடாதீங்க. அப்போ பெத்த புள்ளையே ஜெயிலுக்கு அனுப்பிடுவோன்னு சொல்லி ஒண்ணு அவங்க மிரட்டி தான் அங்க இருந்து அனுப்பியிருக்காங்களா? எப்படி ஒரு தாய் தகப்பனா? அவங்க நினைச்சது நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு போவாங்களா என்ன? என்னால நம்பவே முடியல. நான் தான் அப்பவே சொன்னல, நீங்க 2 பேரும் தான் கேட்கல. அந்த வீட்ல பேச போகும்போது நானும் கூட வந்திருந்தா இந்த விஷயம் வேற மாதிரி போயிருந்திருக்கும். என்ன தடுத்துட்டீங்க. ஏமா, பொறுத்து போய் உன் பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொன்ன, காப்பாத்திட்டியா? தயவு செஞ்சு எல்லாத்தையும் இதோட விட்டுடுங்க. அவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. என்னக்கா சட்டம் தெரியாம பேசிட்டு இருக்க? அவரை ஜெயிலுக்கு அனுப்ப நாங்க விட்டுருவோமா? எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்போம்க்கா. கேஸ ஹைகோர்ட்டுக்கு மாத்தி அவரை நம்ம வெளியே எடுப்போம்க்கா. அதுவும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பெத்த புள்ளையவே ஜெயிலுக்கு அனுப்ப துணிஞ்சிருக்காங்க. அப்ப அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம்ல. அவங்களோட சூழ்ச்சியை விட உன்னோட காதல் பெருசுக்கா.